விட்டு போனது கண்ணெல்லாம் மணலாச்சி மணலெல்லாம் நீராச்சி விடுங்கட்ட கண்ணீரு முட்டி முட்டி திறக்குதடி முடுங்கட்ட கண்ணீரு முட்டி முட்டி திறக்குதடி அத்தங்கர ஓரத்திலே காத்திருக்கு நேரத்திலே காத்து வந்து மல்லெடுத்து சுத்தி விட்டு போனாலுங்க காத்து வந்து மல்லெடுத்து சுத்தி விட்டு போனதுங்க அப்பா வந்தாரு எங்க அப்பா வந்து எங்க கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லியிருக்காரு வந்துட்டு சொல்லிட்டு போயிட்டாரு பின்னால இங்க வந்தா நேரம் ஆயிரம்னு குளத்துக்கு போயிட்டாரு தண்ணி எடுக்க சொல்லிட்டு அங்க குளத்து பக்கத்துல இருந்து ஓரம் வந்து போன் அடிச்சாரு அண்ணா இப்ப வரலாம் அவரு இப்ப சிங்கப்பூர் போயிருக்காரு அவருக்கு இது முடியல கல்லடப்பு ஆபரேஷன் பண்ண போயிருக்காரு அதனால எங்க அப்பா வந்தாரு எங்களுக்கே நேரம் பத்தலை மணி 1:45 ஆயிடுச்சு அவர் வந்தாருன்னா நாடகம் முடிக்க 2 நாள் ஆகும் அதுவும் அவர் வந்தாருன்னா சந்தோஷப்படுறவங்க ஒரே ஒரு ஆள்தான் டீ கடைக்காரர் அவர் வந்தோன்னா நம்ம ஆளுக்குள்ள எந்திரிச்சு டீ சாப்பிட போயிடுவாங்க அப்ப நம்பிராஜன் வந்தா அந்த வியாபாரம் ஓஹோன்னு அதனால எங்க அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லிருக்காரு காவலப்பாரு காவலப்பாரு நாடக மோகன்ராஜ காணாமடா என்னடா வண்டி இப்படி கிடக்கு சிரிப்பு நடிகர் மோகன்ராஜ் கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லிருக்காரு காவலப்பாரு சொல்லுவார் காவல் முக்கியம் இல்ல காதல் தான் முக்கியம் உங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் எனக்கு பல நாளா பொண்ணே கிடைக்கல ஆனா பொண்ணு கிடைக்காம இருந்து இந்த வருஷம் இன்னைக்கு இந்த ஊர்ல முருகாண்டிப்பட்டியில தான் எனக்கு பொண்ணு அமைஞ்சிருக்கு ஆனா இந்த கூட்டத்துல அந்த பொம்பளை பிள்ளை உட்கார்ந்து இருக்கு இந்த 5000 பேர் கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கு ஆனா அவ உட்கார்ந்து இருக்கு அடையாளம் தெரியாது எங்கிட்டு இருக்கான்னு நானும் தேடி தேடி பாக்குறேன் காணா ஆனா இங்க இருந்து வருவா அவளை பார்க்கணும் நான் கட்டி பிடிக்கணும் முத்தம் கொஞ்சம் அவதான் என் வாழ்க்கை அவதான் என் உலகம் என் உயிரே அவதான் அவ பேர் என்ன தெரியுமானே சித்தரே அவ பேர் என்ன தெரியுமா எந்திரி அண்ணே நீ உட்காரு நீ எந்திரிக்கிற அவர் எந்திரிக்கிறாரு உட்காருனே உன் குழந்தைய வர போறா எந்திரி அம்மா அவங்க நாத்தனா வர போறா தம்பி முன்னாடி ஒருத்தி வந்துச்சு அது பேரு அவ பேரு கிளப்பு இது பேரு வந்தா கிளப்பி போயிருச்சா இப்ப என் எந்திரி வர போறா அவளை பார்க்கணும் கட்டி பிடிக்க அவளை இதுவரை நேருக்கு நேரம் நான் பார்த்தே இல்லை அவளை பார்த்துருவோம் ஐயோ பேய்ன்னு சொல்லானே உன் கொழுந்தியா தம்பி கட்டிக்க போறவ கொழுந்தியா நீ போய் பேஞ்சிட்டு வாடி இருந்துட்டேன்
நீ வந்து அடியே கழுவி லூசு விடு. சிரிக்கி. நான் கழுவல, நீ வந்து கழுவி விடு. ஆயினா உன்னை பூசா பார்த்தனா ஹாய் சொன்ன, நீ ஆய் போன கேட்கல. நீங்க நான் கட்டிக்க போற பொண்ணு எந்திரியோட அப்பத்தாவா இல்ல அந்த பிள்ளையோட அம்மாச்சியா? இந்த பார்க்கையில திரும்ப பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்த மாதிரியே தெரியுது. யாரு என்னன்னு முதல்ல சொல்லுங்க. நீங்க டீ வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணியா? டீ வாங்கி கொடுத்துருப்பாரு. டீ எத்தனாவதுக்கு வாங்கி கொடுத்தியோ? போண்டாவும் இருக்கும் இருக்கும் இருக்கும். இப்போ போண்டா தான் இருக்கு. எத்தனை போண்டா பார்த்துட்டு இன்னைக்கு இப்படி உட்காந்துட்டு சேரல, கீழே உட்கார முடியாதுல்ல, கீழே உட்கார முடியாது. உட்காந்து உட்காந்து எந்திரிச்சு போச்சு, எல்லாம் போச்சு. அந்த உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஐயோ அண்ணே, இவங்க தான் அண்ணியா? அண்ணி தான்டா, அண்ணி தான். அதே எந்திரி. ஓடி வாடின்னு பேசாதீங்க. ஏன்னு கேக்குறேன், என்ன ஒரு உரிமை உள்ளவன் கட்டிக்க போறவன் தான் ஓடி வாடின்னு பேச முடியும். பேசாதீங்க பேசாது இன்னும் வேற ஆள் மாதிரில பேசுறேன். எனக்கு இந்த கல்யாணம் யாருன்னு தம்பிதான் அங்க ஹோட்டல்ல அப்படியே நல்லா திண்டை இல்ல, இதை திண்டாத்தமா. அவர் தான் இந்த ஹோட்டல் மேனேஜர். எவ்வளவு பரிமாறினாரு கொழுந்தரா. எந்திரி. திருப்பி திருப்பி சொல்றேன், போடி வாடின்னு பேசாதீங்கன்றீங்கல்ல. அடியே கட்டிக்க போற உரிமையோட பேச. அவசாரி முண்டை கொண்டே விடுவேன். கத்துனா எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. அடியே இஷ்டம் நல்லா கட்டு போடுவேன். கோவப்படாத, இவங்க எல்லாம் கொழுந்தைங்க. இவன் தான் கொழுந்தை, பெரியவன் சின்னவன், நூத்தி இருக்க அதை காட்டிலும் சின்னவன். அடியே எந்திரி அண்ணே. வீடுக்கு போட்டு அடியே நம்ம கல்யாணம் பண்ணணும், முத்தம் கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை கொண்டுக்கணும். நம்ம இங்க இருந்து கல்யாணம் பண்ணி டூர் போறோம் கொடைக்கானல். அண்ணே கார்த்தி அண்ணே, இங்கிலீஷ் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அன்னைக்கு ஒரு முத்தம் உண்ணே, இங்கிலீஷ் முத்தம். அண்ணி வந்த இருந்து சொரிஞ்சுக்கிட்டே இருக்கா என்ன தெரியல. அண்ணே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், தள்ளுங்கண்ணே. ஏன்னு அன்னைக்கு தொப்புல இல்ல? அவசாரி பேல எங்க பாக்குறேன். எனக்கு இந்த கல்யாணத்துல ஏன் இஷ்டம் இல்லைன்னா வெறுக்கிற அதை சொல்லிட்டு போற காத்த வந்தேன். என்ன எங்க ஆத்தாலும் எங்க அப்பனும் உங்களுக்கே கட்டி வைக்கணும். உங்களுக்கு தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு. நல்ல மாப்பிள்ளை அவங்க நினைக்கல. நகை வைக்கிற வரைக்கும் எப்படியாவது உன் தலையில தள்ளி விட்டு நகை என்னடி பெரிய நகை, பொருளாத நகை. நகை பணம் எல்லாம் போக வரும். ஒரு பவன் நகை 1500 ரூபா விற்கிறாங்க. 1500 ரூபா விற்கிறாங்க. என்ன பெரிய பொருளாத காசு. ஒரு பவன் 1500 ரூபா. நீ நகை கடைக்கு போனியா, புதுக்கோட்டை கவரிங் கடைக்கு போனியாடா அவசாரி பேல? 1.5 லட்சம் ரூபா வைக்குது. 1500 ரூபாயா? 1 லட்சமா? 1.5 லட்சம். 1 லட்சம்னா நகை வச்சிருக்க நகையை திருப்பன் போட. ஐயா அடியே எந்திரி. இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லாம இருக்கேன் தெரியுமா? ஏன்? நான் ஒரு லட்சியத்தோட வாழணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படி லட்சியம்? பட்ட படிப்பு முடிச்சுட்டு நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். இந்த காலத்துல மாப்பிள்ளை கிடைச்சா கட்டிக்கிட்டு ஏறுங்க. ஆனா நீ படிக்கணும் கூட ஒரு ஜோரா கைதட்டு கொடுக்கணும். ஏன்னா கல்விதான் முக்கியம் இந்த காலத்துல. அடியே படிக்கிற முடிய அப்படி என்னடி படிக்கிற? ஏன் நான் படிக்கிறத சொன்னா நீ என்ன படிக்க சொல்றி? படிக்க வைக்கிறேன். நான் படிக்கிறது பிஆர்சி. பிஆர்சி திருமயம் டு அறந்தாங்கி பசுமாரில தெரியுது. பிஆர்சி முடிச்சுட்டு எம்டிஎஸ். எம்டிஎஸ்னா புதுக்கோட்டை டு சென்னை, பாயிண்ட் டு பாயிண்ட். ஓ சரி 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 வா. கல்யாணத்துக்கு மாட்டேன்னு சொல்றியே, அது சொல்லு. ஐயா நான் எங்க வீட்டுல சோறாக்க சொன்னா அரைப்படி அரிசி வேக வச்சு வடிச்சு இறக்க முடியாது. சரி. ஆனா ஒன்னே கட்டிக்கிட்டா நான் ஒரு நாளைக்கு 3 படி அரிசி வேக வைக்கணும். அடியே என் உருவம் தான் அப்படி. லோடு இழுக்காது. எங்க லோடு இழுக்க? பெரிய மண்பானையே உள்ள வச்சிருப்போம். அடியே வாடி வெறுத்து வெறுத்து பேசாடி. ஐயா அது நான் இருப்பது 30 கிலோ. சரி. நீ 90 கிலோ இருப்பா இருக்க. அடியே ஒரு சல்லின்னு இருந்தா ஒரு லோல இருந்தாத்தே அமுக்க முடியும். அமுக்குனா பரவாயில்ல, நீ நச்சு எரிஞ்சிருவா இருக்க. வாழ்க்கையில பயப்படப்படாது, நமக்கு வாழ்க்கை தான் முக்கியம். எனக்கு வாழ்க்கைன்ற ஆனா ஓட்ட உலக்க இருக்கா? என்ன செய்யறது? ஓம் பொருள் உனக்கு அந்த கவலை வந்துருச்சு. சரி வா, கவலைப்படா வா. ஒரு முக்கியமான விஷயம், உன் தங்கச்சி வர போறா. வருவா பாரு. ஒரே ஆள் வருவா பாரு. அடியே கிளப்பு. கிளம்புமா?
அதுதான் பாசம் உரிமை. என்ன மச்சான் ஆளு இழைச்சிட்டிய? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்ன விஷயம்? கல்யாணத்தை பத்தி இப்பயா பேசுறது? அது வேணாம். வேற எனக்கு எங்க வீட்டுல பொண்ணு போட்டாங்க, நம்ம விரும்பினதெல்லாம் வேணாம். அப்ப நீ என் மூஞ்சிலே முழிக்க வேணாம். உனக்கு வேற மாப்பிள்ளை பார்த்தா நீ கட்டிக்க. ஏன் மச்சான் அப்படி சொல்லியே? நான் எனக்கு வாழ்வேன், வாழ்ந்தா நான் உங்க கூட தான் வாழ்வேன். ஐயோ, நான் உன்னோட வாழவே மாட்டேன். எனக்குன்னு ஒருத்தி இங்க இருக்கா, நம்ம முருகாண்டிப்பட்டியில மோகன்ராசு கொழுந்தியா. என்ன சொல்றீங்க? அப்ப என் வாழ்க்கை வாழ்க்கை பெரிய வாழ்க்கை, மயிரபுருண வாழ்க்கை. நீ வேணாம். அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க? உன் தங்கச்சி இங்க இருக்கா. எனக்கு தான் தங்கச்சியே இல்லையே. அடியே யாரு அந்த கருவாடு? என் ஹவுஸ் ஓனர். என்னது ஹவுஸ் ஓனர்? வீட்டுக்காரம்மா. பொம்பளை மாதிரியே தெரியலையே. பொண்டாட்டி நினைச்சு வருத்த போறாரு. ஏய், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். அவ பேர் என்ன? அவளுக்கு வேற மாதிரி எனக்கு வேற மாதிரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் எந்திரிக்குமா? எந்திரிக்குமா? அவளை என்னை பார்த்து எந்திரிக்கல, உன்னை பார்த்து எந்திரிக்கட்டும். உன்னை பார்த்து எந்திரிக்கட்டும். மொகர கட்டையை பாரு. ஆட்டி அவத்தவளே வீட்டை கடத்தவளே வந்துட்டேன். போடி அங்கிட்டு. எங்க மச்சான போட்டு மயக்க வச்சுக்கிட்டு. மச்சான் உடனே மயக்குனாங்க, மயக்க போட்டாம. அவர் அழகு வந்துட்டு என்ன மாதிரியா விட்டு இது பாருண்டு போய் மோஞ்சிய பாரு கண்ணாடியில. போடி கருவாடு மாதிரி இருந்து. மரியாதை பேசு. அங்க எந்திரிக்குமா உங்களை? உங்க பாட்டு அப்படியே எந்திரிக்கட்டும். உன்னை பார்த்தா பொம்பளை ஆசையை விட்டு உனக்கு என்னடா ஒரு ரசனை? அடியே ஆடி. ஐயோ, உங்கள்கிட்ட வெறியில இருக்கா, இங்கிட்டு வந்துடுறீ. அடியே அடியே மாறி அடியே. ஆகா ஆகா, ரெண்டு பேருக்கும் ஜோடி பார்த்தா அப்படி இருக்கு. அடியே நீ கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போய் நீனும் அவளும் கிட்டிதான் அடிக்கலாம். போ, நீ பெரும் ஆசையில திரு அவளை. போ ஓடி கேன சிரிக்கி. வாடி மரியாதை வாடி. ஐயா, நீ கையை எங்க தொடுற? வேற லெக்கில தொடு. நீ இதே நோக்கமா இருப்ப அவளை. அவ போண்டா பிடிக்கிறாங்க. பாவாடை தாவணியில் பார்த்து உருவமாயே வாடி. எனக்கே துரோகம் பண்றியா? வாடி, அவர் கிடக்கட்டும். பாவாடை இல்லை என்றால் பார்க்க சலிக்குமா அண்ணி? சும்மா சும்மா இவன் என்னடா அளவு? என் காலவ குறலடா, காலவகுக்கு. கார்த்தி என்ன அன்னைக்கு என்ன ரெண்டு கொட்டை தெரியுது? மரியாதையா இருந்துக்க. இவன் எதுலடா நாட்டுல ஒருத்தனுக்கு ஒரு சந்தேகம் எனக்கு மட்டும் எப்படி? எதுல ஒருத்த? என் கால்ல ஒருத்தலையா, கையில ஒருத்தலையா, மண்டையில ஒருத்தலையா இருக்காது. அண்ணே, அண்ணி என்னமோ சொல்ல வராங்க. ஓடி மாநகரம்ல ஓடி துப்பு கட்டால திடீரா பாரு. சண்டை ஓடுக்கிற கூடாது. என்னதே இருந்தாலும் நம்ம ரெண்டு ஒரு உரல்லையும் ஒரு உலக்கைய போட்டு நங்கு நங்குன்னு குத்தணும். இதையா இதையா உலக்கையத்தை சொன்ன இதையாட்டா சத்தம் கொடுக்குறாங்க. அண்ணி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. அண்ணா, நம்மளுக்குள்ள எதுக்கு சண்டை? அண்ணி வாரத்துல 7 நாள்ரா. 7 நாளையில 3 நாள் ஓ வீட்டுல, 3 நாள் ஏ வீட்டுல. சரி, ஒரு நாள் அவன் புதுக்கோட்டை ஆஸ்பத்திரி குடும்பத்தை போட்டான். அப்புறம் என்ன ஏன்டி அப்படி சொல்ற? ஞாயிற்றுக்கிழமை லீவு. அப்ப ரெண்டு பேருமே ஒத்துமையா தான். அண்ணி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணி சந்தோஷம்னா ஆனந்தம்னா இன்பம்னா மகிழ்ச்சினா பூரிப்புனா அமைதியா இருக்கு. ஒரே சந்தோஷம் ஊஞ்சலாட கண்டேனே, புது சங்கீதம் நானும் பாட வந்தேனே, முத்து சிரித்தது முல்லை வெடித்தது
கொத்துமலை கொடியில் நீராடும் கொத்துமணி சரத்தில் கையும் கட்டால் என்ன தேத்தடியே அலைக்கையில் பாமலை போல் பொழிகள் பூமரம் தடுக்குமா அழகிய கலைநிலவே போயிரைந்தே வா மனம் தரும் பூவில் நல்லிடம் மயங்குது நீலகண்டே க்ளோஸ். போய் அவர் அப்புறாணி அவர் ஒன்னே ஒண்ணு வச்சிருக்காரு அதை போட்டு அமுக்குறாரு. இப்ப விழுந்ததுக்கு அது விழுந்து இவ விழுந்ததால சரியா போச்சு. வேற அவ குறவலையில கைய வைக்க தெரிஞ்சு. ஆமா உன்னை என்ன பொழுது நானும் உண்டாகுது அசைக்கின்ற மலைகள் என்னை பந்தாடுது. மனம் தரும் பூவிது மன்னனிடம் மயங்குது சிரிக்கிறது முல்ல வெடிக்கிறது முத்திரி கிடத்தி திருவண்ணு மலை ஒரு சந்தோஷம் ஊதலாட கண்டினே நாடு பாட வந்தினே ஒரு சந்தோஷம் ஊதலாட கண்டினே ஒரு சங்கீதம் நாடு பாட வந்தேனே. எங்க பெரிய அண்ணி ஏங்கி போய் நிக்குது. அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம்மா. மங்களம் உண்டாகட்ராணி. அம்மா தண்ணி 16 பெற்று பெருவாழ் வாழ்க. நல்ல ஏய் வா. அது நெஞ்சு நாளைக்கு பெட்டி வாசி விரல் வேணுமா வேண்டாமா? விரல் எடுக்க ஒரு விரலா வச்சு வெட்டி விடுவேன். என்கிட்ட அருவா இருக்கு. அக்கா வந்து மோதி பார்க்கலாமா? ரெண்டு பேரும் உன் பேர் என்ன? என்னடி கிரகம் எப்படி பேர் வச்சிருக்காங்க? என் பேரு கிளப்பு. எவடி உனக்கு பேர் வச்சவன் எப்படி? கிரகம்னு சொல்லாதம்மா, அவதான் நம்ம வாழ்க்கையே எந்திரிக்க வைப்பா. ஏய் பால்வாடி சத்தமா உருண்ட மரியாதை இருந்துக்க சொல்லிவிட்டு எல்லா காரணம் நீதான். அம்மா காரணம் ஆம்பளை நீ அடங்கிருந்தா 2 பொம்பளை அடிச்சுக்குவாளுங்களா? அப்படி சொல்லாத. என்ன அப்படி சொல்லாத? வாழ்க்கைனா இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும், பம்பு இருக்கும். இல்ல நான் கேக்குறேன், ஏனே எனக்கு அண்ணனா இருக்கனால நீ 2 பொண்டாட்டி கட்டிக்க நினைக்கிறியே? ஆமா, என்ன எதிர்பார்க்கறேன்னு தெரியுது. நம்ம குடும்பத்துல அப்படி யாராவது கட்டினாங்கன்னா நீ என்ன நினைப்ப? என்ன நினைப்ப? கேவலமா இருக்காது? அசிங்கமா இருக்காது? அப்படி இல்லம்மா, பொம்பளை அப்படி 2 கட்டிட்டாங்க இல்லையா? அசிங்கம் தானே. அப்ப ஆம்பளை மட்டும் 2 கட்டிட்டா கௌரவமா? இவளுக்கு முடியல. என்ன முடியல? இவளுக்கு சளி பிடிச்சிருக்கு. இவன் முகரைய க்ளோஸ் அப்ல எடுங்க. சொல்லுங்க. சளி பிடிச்சிருக்கு. அப்படியே முகத்தை அங்க திருப்புங்க. அதனால இவதான் எல்லாம் பாத்துக்கறணும். இவளை அதே முகத்தோட அப்படியே அங்க பாருங்க கேமராவை. அடியே எந்திரி. உன் பேரு எந்திரி. நாங்க எப்படி கூப்பிடுறது? நீ கலப்பு. நான் என் பேர் கிளப்பு. இவ கிளப்புறதுல மெயின். கிளப்பு காரிக்கிட்டு துப்புடு. இவ கிளப்புறதுல மெயின். ஆனா இவள காய மூடுங்களே முதல்ல. யாருக்கு யாரு நாத்துனா? யாரு? அப்ப நான் இரு இரு. நானே யாருக்கு யாரு நாத்துனா, எப்படி நாத்துனா, ஏன் நாத்துனா என்னன்னு கேக்குறேன். இப்ப நீ சண்டை ஓட்டியால ஆத்தி எப்படி நாத்துனா? அடடா. எப்படி நாத்துனா? இவர் ஏத்துனார், நீங்க நாத்துனார். கோபப்படாமா. மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு வாய மூடி. சாமியார் பேசியாடி. எப்படி? ஐயோ நம்பிராஜ குடும்பம் நடுத்தரவுல நிக்குது. 16 வட்டம் கையை வச்சு தள்ளி விட்ட, ஒரே ஓட்டம் தள்ளி
தள்ளு பாப்போம். அடியே ஏய், இரு, அடியே இரு. கோபப்படாது. இரு. யார சொன்னப்ப நீ இரு அவளை சொன்னியா இல்ல உங்களை பத்தி சொல்லுவேன் தலைகளா கட்டி உரிச்சு புரிய உரிச்சு வா நான் ஏற்கனவே உரிச்சாரு நான் வாங்கிக்கிருவேன் கேட்டு வாங்கிக்கிருவேன் என்ன கேப்ப என்ன வேணாலும் உங்களை இல்ல ஒரு கேட்டு தடவை கேட்டுதான் பாரு ஆனந்தம் பூரிப்பு. ஏய் முருகன் கட்டையெல்லாம் தூக்கி பின்னாடி நல்ல ஊரணி இருக்கு ஊற போட்டு போடுவேன் வாங்க என்ன ஏத்துனாரு இந்த நான் எப்படி எப்படி சத்தம் இல்லாம சொல்ல அசிங்கத்தனமா தெரியுது இதத்தான் சொன்னியா வேலையை முடிச்சிட்டு நான் தான் புள்ள தப்பா நினைச்சுட்டேன் நீ கோச்சுக்கிறாத என் தங்கம் வருத்தப்படாத ஏய் அக்கா உங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன குசு குசு இல்ல உங்க அண்ணன் தாலிய ஏத்துனா நீங்க மட்டும் நான் ஏற்றி எவ்வளவு தொடுறீங்க பொம்பளை பொம்பளை தொட விட மாட்டேன் நீங்க எவ்வளவு அழகா இருக்கு சமத்து மருதமணி நீ எப்படி பிள்ளை எத்தனை நாள் காத்திருந்தாலும் அண்ணே நீ உறங்கு என் தங்கச்சி ஏய், தூக்கு. இந்தாடா. பாவம்டா உள்ள அந்த போய் பிள்ளைய நில்லு. ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிடாதீங்களா என்னைக்கு எனக்கு உங்க அண்ணன் என்ன சொன்னான்னு சொல்றேன் உங்க அண்ணன் தாலியை ஏத்துனா அப்ப நீங்க நாத்துனா அதுக்குதான் மூதேவி பாதிய சொல்லி பாதிய முழுங்கி இருக்குது இத முதவே சொல்லி நான் உன்னை அடிச்சிருப்பேனா அதுதான். வலிக்குதா அண்ணே நீ உறங்கு கடையெடுத்த போகலமடியே. சரி சரி ஆத்தா விடுங்க நாத்தனா என்னப்பா எனக்கு என்னைக்கு பேரை எந்திரிஞ்சு வச்சாங்களோ உங்க அண்ணன் ஏய், அப்பா என்ன சொன்னாரு போதா அந்த நம்மள கண்ணு கருத்தமா காவல பார்க்க இருக்கார். ஏய், நீ என்ன சொல்வியா அவ சொல்ல மாட்டா போ போடா குந்தாடி போல மரியாதையா பேசுறீ. ஊதுவத்தி சொல்லு நான் தான் சொல்லுவேன் நம்ம எல்லாம் காட்டுல போய் ஆளோல ஸ்டோன் இருடி உங்க அப்பா என்கிட்ட வந்தாரு என்ன சொன்னாரு வந்தாரா எப்ப முந்தாந்து சாயங்காலம் என்ன சொன்னாரு என்ன வேலையா வந்தாரு? அவன் திருட்டு போய் எல்லாத்தையும் எடுத்துட்டான். ஏய் அப்பா மரியாதை பேசுனா அண்ணே அப்புறம் வரலாறு பகல வரணும். வாய முடிய சாயங்காலமா இருந்தா கால நேரமா இருந்தா அப்பா எந்த நேரத்துல வந்தாலும் பிள்ளைகிட்ட சொல்லலாம் அவர் வந்து என்ன சொன்னாரு எப்ப தாண்டி சொல்லுவேன் அவர் வந்து உங்ககிட்ட ஏய். சொன்னாரு ஏய், லூசு சிரிக்கி. இருங்க. என் தங்கம் ஓ, வா. சொன்னாரு. என் செல்ல இங்க வா என் சமத்து இங்க வா உன்னைய கூப்பிடா பாரு என்ன சொன்னாரு அப்பா என்ன சொன்னாரு உங்ககிட்ட போக சொன்னாரு இப்படியா சொன்னாரு நீங்கிட்டு போ என்னமா சொன்னாரு அப்பா திணைக்காட்டுக்கு போக சொன்னாரு எப்படி சொல்றா நீ இப்ப பண்ணி கொடுங்க சொன்னாரு அவர் மூஞ்சி இப்ப ரெண்டு பேரும் சொல்லுங்க இப்ப அண்ணன் நீங்க சொல்லுங்க அப்பா என்ன சொன்னாரு அப்பா வந்து ஆ. நம்ம எல்லாரையும் சாலியா காட்டுக்கு போக சொன்னாரு. எப்படி பா சொன்னாரு சாலியா போய் காட்டுக்குள்ள சாலியா இருக்க சொன்னாரு. முகரகட்டை ஆட என்ன படைக்கிறதா படைச்சானு தெரியல அப்ப எல்லாரும் போய் சந்தோஷமா சந்தோஷமா ஜாலியா அப்பா அம்மா விளையாட்டு விளையாடணுமா? விளையாடுவோமா பறவை விரட்டுவோமா பறவை வரட்டுங்க ஒரே வரட்டு. அழலும் அழலும் வாழும் ஆண்டவர் போட்டிடும் ஆண்டவர் போட்டிடும் ஒரு வாழம் ஆணியவட்டை விட்டு வந்து சேரும் கருமையில வந்து சேரும். ஆணியவட்டை விட்டு வந்து சேரும் வண்ண வண்ண கிளிகளோ பிடிவாரும் வண்ண வண்ண கிளிகளோ பிடிவாரும் சோ 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 அன்னகள உங்களோட பெருமையா ஆடோல பாடுவது வேட்டுகனே அன்னகள உங்களோட பெருமையா ஆடோல பாடுவது கேட்கவில்லையா அடுத்த சொத்து அம்புட்டு கண்ணு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க பொட்ட கண்ணு மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏய் ஏதோ வச்சு நீ சோறு வரல அவர் தாதுல வரவே நாடி ஏண்டி அவ தாவணி எப்படி சோறு வரீங்க புரிய வைத்த மேல போடி வாங்கிடல மேல போடுப்ல அப்புறம் நான் காவலுக்கு கொண்டு கூட்டிட்டு போக மாட்டேன் மேல போ ஆ, எடுத்து தோல்ல போட்டு தொலைடி ஏண்டி படுத்துற நீ வேற ஆ தொல் பொன்னாடே ராணி, ஓங்கி தலையில இருந்தா பூமிக்குள்ள போயிருவேன் பொன்னாட கிராமத்துல இருந்து மோகன்தாஸ்ல கொடுத்துட்டாங்க அவ தலைக்கு வச்சுட்டு தூங்குறாப்ல ஏய் வாங்கி இடுப்புல சொருகு ஆ இடுப்ப சுத்தி சொருகுடி ஆ இந்த பைத்தியக்காரி எங்க இருந்து குடிச்சு வந்த அம்மா பைத்தியம் சொல்லாத கிறுக்கு அப்படின்னு சொல்லு. எல்லாம் பைத்தியம் ஒரு தடவை இடுப்புல சொருகு ஒரு தடவை இடுப்புல சொருகணும் ஏய் ஓ இடுப்புல சொருகு சந்திர சித்தவன தெரியற நீ லூசு சிரிக்கி ஓ இடுப்புல சொல்றீங்க. ஏய், நீ இங்க விடு இந்த பாரு எங்க அண்ணன் சொல்ல அண்ணே சொல்லி விடுங்கண்ணே யாரு அண்ணே கட்டி விடுங்கண்ணே யாரு எங்க அண்ணனை கட்டுனே அவனை கட்டி விட சொல்றீங்க அவ அவசாரி போய் அவுக்கு சொன்னா வேகமா அவுக்கு. ஏய், அசிங்கமா ஒரு தடவை குடி அப்பதான் வெட்டிடுவான். ஊரறிய பேரெடுத்த ஆறுமுக பொண்ணு பொன்னக்காக தமிழ்ந்த வாழகிலே
ஆஹா ஆஹா போதும் வச்சது பொம்பளை வேஷம் போட்டாலும் பொம்பளை விட மாட்டேங்கிறான்டா